வாங்க அன்பு மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜூன் 15ற்கு பிறகு இது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஜூன் மாத ராசி பலன்கள் மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி அடுத்த 6 மாதத்திற்கான பலன்கள். நீங்கள் நினைக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க. உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிற நேரத்தில் உங்களுக்கான கிரக நிலைகள். மேஷத்தை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கு. இந்த வேளையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை 1, 27, 28 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 26, 25 இந்த 2 நாட்களும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கவில்லை. உங்களுக்கான பொது பலன்களை இங்கே பார்க்கலாம். எப்பவுமே மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மன்னிக்கும் குணம் அதிகமாக இருக்கும். இந்த மன்னிக்கும் குணமானது உங்களுக்கு மேலும் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெற்றுத்தரப்போது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம். பண வரத்து அப்படிங்கிறது ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் அந்த தாமதங்களை தாண்டி உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எளிதிலும் அதே போல் சீரும் சிறப்பமாகவும் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் மனசில் இருக்க அனைத்து விதமான திட்டங்களும் நிறைவேற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள், மற்றவங்களோட பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதும் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லது. அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறப்போ ஒரு சில நேரங்களில் உதவிகள் கூட உங்களுக்கு பிரச்சனையாக வரலாம். அதனால் நீங்கள் இந்த கால நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்போ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்படும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள், காரண காரியங்கள் எல்லாமே நிறைய இருக்க போது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வலுக்கூட்டி உங்கள் எண்ணத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் அடிகோலாக அமைய போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொன்று சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம், குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்க கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த கடினமான உழைப்பானது உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் எல்லாத்தையும் கொண்டு தரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அதே போல் எதிர்பார்த்த ஆர்டர்கள் சேர்றது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களோட திருப்தி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கூடுதலான உழைப்பானது உங்களுக்கு மேலும் ஒரு சில பெரிய வெற்றிகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் எப்படி இருக்க வேலையில் வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பாராட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது இப்போ பெரிதாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பெருமைகளும் புகழும் பேரும் சேரும் அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரி வகையில் பார்த்தீங்கன்னா அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அதே போல மனதில் ஒரு தெளிவான சூழ்நிலையும் அதே போல் மன தைரியமும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு இதமான சூழ்நிலை நிலவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. பெண்களை பொறுத்தவரை முக்கிய வேலைகளில் ஒரு சில தாமதங்கள் உண்டாகும். தாமதங்கள் உண்டானாலும் அந்த தாமதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஒரு சில வீண் பிரச்சனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளாமலோ அதை பற்றி காதில் வாங்கி கொள்ளாமலோ இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு கொஞ்சம் சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க சாதக பாதங்களை அலசி ஆராய்ச்சிட்டு சொல்ல வேண்டியது ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா எதற்கும் நீங்கள் யோசிக்காமல் பதிலளித்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கட்சி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா
குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ தொழில் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறனால, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கால நேரத்தில சிறப்பான ஏற்றம் இருக்கிறதுனால, நீங்க சந்தோஷமா காணப்படுவீங்க. கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேச்சு திறமையால சிறப்பான ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கல்வியில ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதலா கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத நேரங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பா இருக்கறதுல உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த கால நேரத்தில் செய்கிறப்ப என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஷௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையும், தரணி கர்ப்பஸ்பூதம் வித்யுத் கந்தி ஸ்பிரதம் குமரம் சக்தி ஹஸ்தமம் மங்களம் பிரணயாமம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் கடவுளை வணங்க. அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா, உங்களுக்கு கடவுளின் அருள் ஆசியால் உங்களுக்கு வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிற விஷயங்கள் அதிகமாகவும், தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அப்படிங்கிறது குறைவாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படவில்லை. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கான பொது பலன்கள், பரிகாரங்கள், கிரக நிலைகள் இருக்கிறதில்ல. உங்களுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம உங்களுக்காக முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை அஸ்வினி. இந்த கால நேரத்தில் பொறுப்புகளை ஏற்பது கொஞ்சம் நல்லது. நீங்களே எல்லா விஷயங்களையும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட அதில் வந்து நீங்கள் பொறுப்பெடுத்து செய்கிறது, அதில் உள்ள உங்களோட மேற்பார்வை, கண்காணிப்பு எல்லாமே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது. இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் ஒரு சில அலைச்சல்கள் உங்களுக்கு வீண் அலைச்சல்களாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் இருக்க சாதக பாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிட்டு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இந்த ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களில் வர நாட்டமானது உங்களுக்கு மன நிம்மதியை தரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் வெற்றி, ஏற்றம், முன்னேற்றம், நன்மை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் இடத்தோட கணிசமான ஆதரவு கிடைக்கும். இந்த ஆதரவானது உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பாக நீங்கள் எல்லா செயல்களையும் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதை சார்ந்து பண உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுறவல்ல. முதலாவது நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கல. இரண்டாவது நட்சத்திரம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பரணி. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சுமூகமாக முடியும். இந்த சுமூகமாக முடியறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகளையும், ஏற்றங்களையும், அதே போல் இப்படி சுமூகமாக முடிஞ்சதுனால நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுவீங்க. இப்படி சிறப்பாக செயல்படுறது என்னாங்கன்னா, உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் வாய்ப்புகள் தேடி போன காலம் மாறி உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வர கால நேர சூழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் உங்களோட முழு திறனும் வெளிப்படும். இந்த முழு திறனால் வெளிப்படுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தானாகவே பெயரும் புகழும் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னேற்றம் தரும் விஷயங்களும், பொருளாதார வசதிகளும், முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாகவும், நன்மையாகவும், ஏற்றமாகவும், வெற்றி தரும் விதமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 நட்சத்திரத்துக்கு இருக்கிற வேலையில 3வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு இந்த மாதம் எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு, அதே போல் வந்து எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை வகுப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். அதே போல் எதிரிகளோட
இன்னல்கள், அவங்களோட பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில எதிரிகளே இல்லாம ஒரு வந்து நிம்மதியான வாழ்க்கைய வாழுவீங்க. எதிரிகள் இருந்தா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களா மாறுறதுக்கும், இல்ல உங்க பாதைய விட்டு விலகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடின உழைப்பு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றியை தேடித்தரும். இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களா முழு மூச்சுடன் வந்து நீங்க வந்து எந்த விஷயங்களையாவது ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலாம். அது சிறப்பா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவேல, இத்தோட நம்ம வந்து இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.